மகர ராசி நேர்களுக்கு சனி பயிற்சி 2026 எப்படி இருக்கும் பாருங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி, 2ஆம் பாவத்துக்கு அதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி கிரகம் 3ஆம் பாவத்தில் வருகிறார். 3ஆம் பாவத்தில் சனி வருவது நன்மைதான், தீமை கிடையாது. தைரியமாக வேலை செய்வீர்கள். 7 நட்டு சனி முடிஞ்சிடுச்சு. பல கடன்கள், பல பிரச்சனைகள் இருந்து உங்கள் வாரிசுகள் உங்கள் பேச்சை கேட்கல, வீட்டில் சந்தோஷம் இல்லை. இப்பொழுது எல்லாமே மாறும். தைரியமாக இருப்பீங்க. உங்கள் மனைவியின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் வந்து சேரும் என்று சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக வரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராது, ஒரு நாள்லேயே வந்துடாது. சார் 6ஆம் தேதி மாறுறாரு 7ஆம் தேதியே வந்துடுமா, அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். உங்களுக்கு இந்த சனி பயிற்சியால் வியாபாரத்தில் லாபத்தை பார்க்கலாம், புது இடத்தில் லாபத்தை பார்க்கலாம். பல பேருடைய வீடெல்லாம் நின்று போயிருக்கும், இப்பொழுது அதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். பேங்க் லோன் எல்லாம் சேங்ஷன் ஆகும். அதனால் அந்த பணம் வரனால வீடெல்லாம் திரும்பி ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சில பேர் லேண்ட் வாங்கியிருப்பீங்க, அதில் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு யோகம் இல்லாமல் வருகிறது. உங்கள் தசா காலங்களெல்லாம் நல்லா இருந்தால் நல்லாவே நீங்கள் வீட்டை கட்டி முடிப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நல்ல லாபம், பதவி உயர்வு இருக்குது. கலைஞர்களுக்கு புது புது முயற்சி, புது புது லாபம், பெரிய பேர் புகழ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுக்கு அந்த இடத்தில் ஏதாவது ரிவார்டு கிடைக்கும், ஏதாவது அவார்டு கிடைக்கும், அல்லது ஒரு ப்ரமோஷன் இருக்குது என்று சொல்லலாம். வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் இப்பொழுது ஆரோக்கியம் சரியாகும், ரோகம் கம்மியாகும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்லாம் நல்லா படிப்பீர்கள், நல்லா முயற்சி செய்வீர்கள். இந்த இடத்துல நீங்கள் கடுமையாக படிக்க உங்களுக்கு அந்த மார்க்ஸ் நல்லா வந்து சேரும். இவ்வளோ நாளாக கம்மியாக வந்தது இல்லையா, இப்போ நல்ல மார்க்கை வாங்குவீங்க. ஆனால் என்ன சொல்லுது சனி பகவான், மந்த நிலைமையே விட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சனி பகவான் என்ன சொல்கிறார், அவர் வந்து மந்தமாக நடக்கிறவர். ஏனென்றால் சனி பகவானுக்கு காலில் அடி வாங்கியிருக்கு, அவர் மந்தமாக போகிறாரு, நம்மளும் ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு நினச்சி தூங்கி கொண்டு இருந்தால் ரிசல்ட் சரியாக வராது. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் இருக்கின்றது. விவசாயத்தில் நீங்கள் செய்த முயற்சியில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்வீர்கள். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்யலாம்? ராகு கேதுவின் பரிகாரமாக துர்கை பிரீத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். துர்கா சாலிசா படிக்க வேண்டும், அல்லது துர்கை மந்திரத்தை தினமும் ஜபிக்க வேண்டும், அல்லது வெள்ளிக்கிழமை துர்கை ஆலயம் சென்று அங்கு ஒரு விளக்கை ஏற்றி கொண்டு வந்தால் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.